பல வருடங்களா வெறும் கனவாவே இருந்த கடற்கரையை ஒட்டி போகக்கூடிய அந்த 179 கிலோமீட்டர் தூர சென்னை கடலூர் ஈசிஆர் ரயில் பாதை திட்டத்தை மத்திய அரசு இப்ப மறுபடியும் தூசு தட்டி கையில் எடுத்திருக்காங்க. ரொம்ப நாளா முடங்கி போய் கிடந்த இந்த பிரம்மாண்ட திட்டத்தை மக்கள் கோரிக்கைக்கும் தமிழ்நாட்டோட கடற்கரை மாவட்டங்களின் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மீண்டும் செயல்படுத்த போறதா மத்திய அரசு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. சமீபத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் எம்பி ஆர் சுதா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. கொங்கன் ரயில்வே மாதிரி, அதாவது மகாராஷ்டிரா, கோவா மற்றும் கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களை இணைக்கக்கூடிய முக்கிய ரயில்வே தான் இந்த கொங்கன் ரயில்வே அப்படிங்கிறது, அந்த கொங்கன் ரயில்வே பாதை. இதே மாதிரி தமிழ்நாட்டோட கிழக்கு கடற்கரை பகுதிகளை இணைக்கிறதுக்கு ஒரு தனித்துவமான ரயில் பாதை வழித்தடம் கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. இதற்கு எழுத்துப்பூர்வமா பதிலளிச்ச மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், சென்னை கடலூர் புதிய ரயில் பாதை திட்டம் மீண்டும் தொடங்கப்படுறதா உறுதியளிச்சிருக்காங்க. இந்த சென்னை கடலூர் ஈசிஆர் திட்டம் ஏன் இவ்வளவு நாட்கள் முடங்கி கிடந்துச்சு அப்படின்னா, இந்த 179 கிலோமீட்டர் புதிய ரயில் பாதை திட்டம் ஏற்கனவே மத்திய அரசால அனுமதிக்கப்பட்ட ஒண்ணுதான். திட்டமிடப்பட்ட இந்த பாதை எந்தெந்த பகுதிகள் வழியா போகும் அப்படின்னா, சென்னை, மகாபலிபுரம், மரக்காணம், புதுச்சேரி, கடலூர். ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, புதுச்சேரி பகுதிக்கு பக்கத்தில் ரயில் பாதை அமைக்கும் போது அலைன்மெண்ட் சிக்கல் ஏற்பட்டுச்சு. அதாவது எந்த நிலங்கள் வழியாக பாதையை கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடுகளும் இடர்பாடுகளும் வந்ததால் இந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டுச்சு. இப்போ அந்த சிக்கல்களுக்கு தீர்வு கண்டு கடற்கரை பகுதி மக்களுடைய போக்குவரத்து மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்ல முடிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு போறீங்க அப்படின்னா விருத்தாச்சலம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி வழியாக தான் ரயில்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த ஈசிஆர் பாதை மட்டும் அமைஞ்சா கடற்கரை நகரங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். தமிழ்நாடு கடற்கரை பகுதிகளுக்கான பிற முக்கிய ரயில்வே திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஈசிஆர் திட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய கிழக்கு கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு மத்திய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய பிற திட்டங்களோட தற்போதைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நாகப்பட்டினம் டு திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிறப்போ இதுக்கு நிலம் எடுக்கக்கூடிய வேலை முடியும் தருவாயில் இருக்கு. பாலங்கள் அப்புறம் ரயில்வே நிலைய பணிகள் வேகமாக நடந்துட்டு வருது. அடுத்து விழுப்புரம் டு நாகர்கோயில், அதாவது அரியலூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி வழியா போகக்கூடிய பாதை. இது 565 கிலோமீட்டர் பாதை. விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கிறதுக்கு சர்வே அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதற்கான இறுதி நிலங்களை சர்வே கடந்த மார்ச் மாதம் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கு. அந்த நிலங்களுக்கான நிலக்கள சர்வே. அடுத்து விரிவான திட்ட அறிக்கை அப்படின்னு பார்த்துட்டோம். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரயில் பாதை போடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு நிலம் வேணும், பாதை எப்படிலாம் வளைஞ்சு போகும், எத்தனை பாலங்கள் தேவைப்படும், மொத்த செலவு இதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு தயாரிக்கப்படக்கூடிய அறிக்கை தான் விரிவான திட்ட அறிக்கை. அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா, விழுப்புரம் தஞ்சாவூர். இது 193 கிலோமீட்டர் பாதை. இதுக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கிறதுக்கான சர்வேவுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து மானாமதுரை டு ராமேஸ்வரம். இது 113 கிலோமீட்டர் பாதை. இதுக்கும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கிறதுக்கான சர்வேவுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து தஞ்சாவூர், திருவாரூர், காரைக்கால். இதுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாராயிடுச்சு. அடுத்த கட்ட நிதி மற்றும் நிர்வாக ஒப்புதலுக்கு அனுப்பப்படவிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கும்மிடிப்பூண்டி டு கூடூர். இது விரிவான திட்ட அறிக்கை ஏற்கனவே தயாராயிடுச்சு. ஒப்புதலுக்கு அப்புறம் இதற்கான பணிகள் தொடங்கும். கடந்த 3 ஆண்டுகள் மற்றும் நடப்பு நிதியாண்டுல மட்டும் தமிழ்நாட்டில் 3517 கிலோமீட்டர் தொலைவிலான 29 சர்வேக்களுக்கு, அதாவது 4 புதிய பாதைகள், 25 இரட்டை பாதைகளுக்கு ரயில்வே அமைச்சகம் அனுமதி அளிச்சிருக்கு. சென்னை கடலூர் இதுக்கு இடையிலான 179 கிலோமீட்டர் ஈசிஆர் ரயில் பாதை திட்டம் மட்டும் அமைஞ்சா பயண நேரம் பாதியா குறையும். இப்ப சென்னையிலிருந்து கடலூருக்கு ரயில்ல போகணும் அப்படின்னா செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம் வழியா சுற்றி தான் போகணும். இதுல மொத்த தூரம் 215 கிலோமீட்டர். ஆனா இந்த ரயில் திட்டத்துல 179 கிலோமீட்டர். இப்ப 4:30 5:30 மணி நேரம் பயணத்துக்கு ஆகுது அப்படின்னு பாக்குறோம். ஆனா இந்த திட்டம் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது அப்படியே பாதியா குறையும். 2 to 2:30 மணி நேரம் வரைக்கும் பயண நேரம் குறையும். இந்த புதிய ஈசிஆர் ரயில் பாதை பயன்பாட்டிற்கு வந்தா குறைந்தது 1:30 to 2 மணி நேரம் வரைக்கும் பயண நேரம் மிச்சமாகும். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற மகாபலிபுரம் அப்புறம் புதுச்சேரி ஆகிய 2 முக்கிய சுற்றுலா தலங்களுக்கும் சென்னையிலிருந்து நேரடி ரயில் வசதி கிடைக்கும்.
இப்போ வார இறுதி நாட்கள்லாம் கார்லையோ இல்லை பேருந்துலையோ போகிறப்ப கண்டிப்பாக டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்குவோம். ஏன்னா எல்லாருமே விடுமுறையை கொண்டாட சுற்றுலா தலங்களுக்கு போவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி மாட்டிக்கிறதுக்கு பதிலாக ரயிலில் மிக குறைந்த செலவில் ஜாலியாகவும் வேகமாகவும் போயிட்டு வந்துடலாம். இந்த ரயில் பாதை மட்டும் வந்தால் பேருந்து மற்றும் கார்களில் செல்பவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு சாலையில் போக்குவரத்து நெரிசலும் விபத்துகளும் கணிசமான அளவில் குறையும். ஆனால் மத்திய அரசு இந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. நாங்கள் வந்து திட்டத்தையும் நிதியையும் தயார் பண்ணிட்டோம், ஆனால் தமிழ்நாடு அரசு நிலத்தை கையகப்படுத்தி அதற்கான பணிகளை செஞ்சாதான் நாங்கள் வந்து வேலையை தொடங்க முடியும் அப்படின்னு மத்திய அரசு சுட்டி காட்டியிருக்கு. சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் கடலோர பாதையில் ரயிலில் பயணம் செய்யறது அப்படிங்கிறது சுற்றுலா சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத தாண்டி வட தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. நிலமிழக்கும் விவசாயிகளுக்கு நியாயமான இழப்பீடு வழங்கி அவங்க சம்மதத்தோட அதே நேரத்தில் மாநிலத்துடைய வளர்ச்சிக்கும் வழிவகுத்து இந்த சென்னை கடலூர் ஈசிஆர் ரயிலானது விரைவில் தண்டவாளத்தில் சீறி பாயுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.